அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் அப்படியே பாருங்கள். ஏன்னா நான் மட்டும் அதை ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் பின்னாடி பார்க்குறது மாஷா அல்லாஹ் இதுதான் செங்கடல். 2 கலர். நான் ஒன்று வந்துட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தோன்னு டார்க் ப்ளூவில் ஒரு கலர் இருக்கு, அதுக்கு முன்னாடி லைட் பச்சை மாதிரி. மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இன்றைக்கி ஒரு அற்புதமான துவாவை உங்களுக்கு நான் சொல்லித்தர வந்திருக்கிறேன். நபியா அவங்க சொல்லாங்க, இது பாவ மன்னிப்பு கேட்பதில் தலையாய துவா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துவாவை யார் பகலில் ஓதிட்டு அவர் மாலையாகிறதுக்கு முன்னாடி மரணிச்சார்னு சொன்னால் அவர் சொர்க்கவாசியை தான் மரணிப்பார், அவர் சொர்க்கவாசியில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மாலையில் ஓதிட்டு அவர் காலையாவதுக்கு முன்னாடி அவர் மரணிச்சார்னு சொன்னால் அவரும் சொர்க்கவாசியை தான் மரணிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துவாவினுடைய சிறப்பு இது. ஸோ அந்த துவா எப்படி வரும்னு சொன்னால், அல்லாஹும்ம அன்ஸ ரப்பி லா இலாஹ இல்லாஹ் அன்ஸ ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபுஉ லக பிநிஅமதிக அலைய வ அபுஉ லக பிதன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லாஹ அன்த. இறைவா, நீயே என் இறைவன், உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் உனது உடன்படிக்கையின் மீதும் உனது வாக்குறுதியின் மீதும் என்னால் முடிந்த வரை நிலைத்திருக்கிறேன். நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் மீதுள்ள உனது அருட்கொடைகளை நான் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். என் பாவத்தையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே எனக்கு மன்னிப்பாயாக, ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள். எவரேனும் இதை உளப்பூர்வமான நம்பிக்கையுடன் பகலில் ஓதி அன்றைய தினமே மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராவார். மேலும் எவரேனும் இதை உளப்பூர்வமான நம்பிக்கையுடன் இரவில் ஓதி காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராவார். நூல் புகாரி, இலக்கம் 6306.